நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்குள் வருவார். அந்த தலைவர் எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல ஆனால் உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன என்று சிமியோன் கூறுவார். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எபிரேயர் புத்தகத்துல கடைசி புத்தகம் தான் இந்த மலாக்கி இறைவாக்கு இடம்பெற்றுள்ளது. இறைவாக்கின் மலாக்கி நூலிலே 3ஆம் அதிகாரம் 1 வரை முதல் வாசகங்களை படிக்க கேட்டோம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்குள் வருவார். காரணம் என்ன தெரியுங்களா? பாபிலோனில் அடிமைப்பட்ட மக்கள் அவர்கள். எருசலேமிலே செழிப்பாக இறைவனுடைய அருள் ஆசியினால் வாழ்ந்தவர்கள் அடிமையாக்கப்படுகிறார்கள். அந்த எருசலேம் நகரம் இடிபாடுக்கு உட்படுத்தப்படுகிறது. மக்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு வெளியேற்றப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருந்த மாட்சி, இறைவனுடைய மாட்சியும் அந்த எருசலேமை கடந்து செல்லும். அதனாலதான் மலாக்கிய இறைவாக்கினர் சொல்றாரு, நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்குள் வருவார். ஆறுதல் படுத்துகின்றதான இறைவாக்கு. கிறிஸ்து இயேசுவை யோசேப்பும் கன்னி மரியாவும் தேவ ஆலயத்திற்குள் காணிக்கையாக கொண்டு வருகிறார்கள். பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு அவர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அல்ல. மாறாக மாட புறா அல்லது புறா குஞ்சுகளை அவர் காணிக்கையாக கொடுத்து வருகிறார். ஆடோ அல்லது பெரிய விலங்குகளோ பரிசு தர அவர்களால் இயலவில்லை. அன்புக்குரியவர்களே, அந்த இடத்திலே கடவுளுடைய மீட்பரை நான் கண்ணூராமல் பார்க்காமல் நான் மரித்து போக மாட்டேன் என்று காத்திருக்கின்ற ஒரு இறைவாக்கினனை நாம் இங்கே நற்செய்தியிலே பார்க்கிறோம். அவர் பேர் என்னங்க? சிமியோன். நம்முடைய திருமுழுக்கு நேரங்களெல்லாம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. சிமியோன் சொன்ன அதே இறைவாக்கு இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? பலருடைய எழுச்சிக்கும் தீயோருடைய வீழ்ச்சிக்கும் நாம் காரணமாக இருக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் நாம் முன்மாதிரியாக கிறிஸ்து இயேசுவை காணிக்கையாக கொடுத்திருக்கிறோம். அன்னை மரியாள் யோசேப்போடு நம்மை நாம் இன்றைய நாளில் ஒப்பு கொடுப்போம். இந்த இறைவாக்கினர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறேன். ஏன்? கடவுளுடைய மீட்ப மலாக்கிய இறைவாக்கினர் சொன்னது போல, நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுடைய தலைவனாகிய மீட்பர் இந்த தேவாலயத்துக்குள் வருவார். அந்த தேவாலயத்துக்குள்ள வந்திருக்கிறாரா இல்லைங்களா? அவருடைய பிரசன்னம் முழுமையாக இருக்கிறது. சொல்லுங்க, இருக்கிறாரா இல்லைங்களா? மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இந்த இறைவாக்கினர் அன்னை மரியாளை பார்த்து சொல்றாங்க, அம்மா, இந்த குழந்தை இஸ்ராயேல் மக்கள் பலருக்கு வீழ்ச்சியா இருப்பாங்க. சும்மா சொல்லுங்க பாப்பா, யார் யாருக்கும் வீழ்ச்சியா இருந்தாங்க? மறைநூல் வல்லுநர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, சதுசேயர்களுக்கு, கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் வெளிவேடதாரிகளாக சுற்றி அடைந்திருந்த யூத பெருமக்கள். அடுத்தது முக்கியமானது, கையெல்லாம் கழுவுவாங்களே பிலாத்து, அவங்களாம் எந்த இதை சேர்ந்தவங்க? ரோமானியர்கள்.
அவர்களுக்கும், ஏன் இந்த உலகம் முழுவதுமே தீமையை முடியாது கொண்ட அத்தனை பேரும் வீழ்த்தப்பட்டார்கள். வீழ்ச்சி அவர்களுக்கு, மக்களுக்கு கடவுளை எதிர்பார்த்து இதோ நம்மை மீட்க ஒரு மீட்பர் வருவார் என்று அறிவிக்கப்பட்ட அந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட மக்கள் மகிழ்ச்சியும் எழுச்சியும் பெற்றார். அன்னை மரியாளும் யோசேப்பும் இந்த சிமியோன் இறைவாக்கு பார்த்து கேட்டு அவர்கள் உள்வாங்கி வியப்புறுகிறார்கள். நாம் திருமுழுக்கு பெறும் பொழுதும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நான் பெயரை சொல்லி திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது தூய ஆவியும் நீரினாலும் நாம் கழுவப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த காணிக்கை கிறிஸ்து இயேசுவை கோவிலிலே காணிக்கை ஒப்பு கொடுக்கிற நாள் ஆனது குழந்தை பிறந்து இந்த தாய்க்கு தூய்மை சடங்கு அந்த நாள் தான். அதுக்கு பிறகுதான் அந்த கோயிலுக்குள்ளே அவர்கள் வருவார்கள் யூதர்கள். அன்னை மரியாளும் அதே போலதான் 40வது நாளிலே கிறிஸ்து இயேசுவை கோவிலுக்கு கொண்டு வருவார்கள். அப்பொழுதுதான் இந்த சிமியோன் இறைவாக்கு உரைக்கிறார். இன்னொரு இறைவாக்கினர் பெண், நம்ம எப்பயுமே ஆண்களை மட்டுமே உயரமா வச்சு நம்மளை வளர்த்து உயர்த்தி தருகிற பெண்களை கண்டுக்கவே மாட்டோம். ஆனா பாராட்டுக்குரிய இந்த நற்செய்தியில வந்திருக்காங்க. ஆசிரியர் குலத்தை சேர்ந்த பாதுவேலின் மகளாகிய அண்ணா, அந்த இறைவாக்கினர், இந்த பெண்ணானவர் தேவ ஆலயத்திலே இருந்து பணியாற்றி வருகிறார்கள், திருப்பணியாற்றுகிறார்கள். சிறு வயதிலேயே அவர் திருமணமாகி கணவனை இழந்தவர் என்று இங்கே கொடுக்கப்படுகிறது. கைங்கல் ஆனவர். அவருக்கு எத்தனை வயசுன்னு சொல்றாங்க? 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி, அதே வயதுடையவர்கள் நாம் நம்மிலே பலர் இருக்க பார்க்கிறோம். எப்பொழுதும் தம்மை இந்த உலகுக்கு அறிமுகம் செய்த பெற்றோரை மறக்காமல், அதே போல நாம் பெற்றெடுத்த மக்கள் முன் பெற்றோராக இருக்கிற நாம் சபிக்காமல் ஆசி கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக பெரியவர்கள் இருக்க வேண்டும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துறாதீங்க. ஆசீர்வாதம் எப்படி பாபிலோனுக்கு எருசலேமை விட்டு இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக கொண்டு போகும் பொழுது இறை மாட்சி கடந்து போனதோ, வெளியேறியதோ ஆலயத்தை விட்டு, அதே போல நம்முடைய வீட்டிலும் ஊரிலும் உள்ள ஆசீர்வாதம் நம்மை விட்டு வெளியே போயிடும். ஆக அந்த பெரியவர்கள் தன்னுடைய முதிர் நிலையிலே கஷ்டப்படும் பொழுது அவர்களை சபிக்காமல், அதே போல அந்த பெரியவர்களும் மக்களை சபிக்காமல் அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மறந்து கூடாது. அன்புக்குரியவர்களை, அந்த கைங்கலான் அவர் திருப்பணி ஆற்றி வந்தார். கடவுளை எப்பொழுதும் எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த மக்களோடு அந்த கைங்கலானவர் பயணித்தவர். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதற்காக நோன்பிருக்கிறோம்? நாம் எதற்காக இறைவனை புகழுகிறோம்? நாம் எதற்காக சாட்சியம் பகர்கிறோம் என்று நம் மனசாட்சியை ஒவ்வொரு முறையும் நாம் தூய்மை நிலையில் இருக்கிறோமா என்று கேட்கின்ற பொழுதுதான் தூய ஆவியானவர் அங்கே உடல் இருக்கிறேன், உன்னுடைய துன்ப துயரங்கள் வாதைகள் எல்லாம் உன் கூடாரத்தை இறைவன் வாழ்கின்ற இந்த தேவாலயத்தில் அணுகாது என்று சொல்லக்கூடிய நம்மால் உணர முடியும். கிறிஸ்து இயேசு நம்மை போலவே வாழ்ந்தார். நம்மை போலவே மனிதராக அன்னை மரியாளுடைய திரு உதரத்திலே தூய ஆவியினால் பிறப்பெடுத்தார். அந்த தூய ஆவியினால் பிறப்பெடுத்த இறைமகன் இயேசு நாம் இந்த மனித உணர்வுகள் பாருங்க, அவருடைய கிறிஸ்து இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற இந்த நேரத்திலே சிமியோன் பார்க்கிறார். எப்படி அவருடைய எத்தனை வயசுல ஒரு சிலுவையில கொன்னோம் சொல்லக்கூடாது. ஃபாதர் அடிக்கடி தான் கொண்டுட்டு இருக்கிறோமே செய்யற பாவங்களால, அதெல்லாம் இங்க வேண்டாம். மனமாற்றம் அடைந்தால் ஆண்டவர் மன்னிக்க. 33 வயதிலே யூதர்கள்
ரோமானியரிடம் ஒப்படைத்து அவரை சிலுவிலே கொன்றார்கள். அந்த கொல்லப்பட்ட நிகழ்வு யாருக்கு முன்னறிவிக்கப்படுகிறது? சிமியோனுக்கு. அவர் அதை பார்க்கிறார், அவருடைய சொற்ப காலம். ஆனால் உயிர் தெழுந்து உலகத்துக்கே அரசானாக, உலகத்துக்கே கடவுளாக வாழ்கின்ற அந்த மகத்தான நிலையையும் அவர் பார்க்க அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே என் கண்கள் மாட்சியை கண்டன, மீட்பரை கண்டன, என்னை இப்பொழுது அமைதியாக போக செய்கிறீரே அப்படின்னு அவர் மகிழ்ச்சியோடு செல்வதை பார்க்கிறோம். இந்த தேவாலயத்துக்குள்ளாக இறை மாட்சி உண்டு. நமக்குள்ளாக இந்த இறை மாட்சி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவை பரிணமிக்க வேண்டும். நாம் அனுமதித்தால் மட்டுமே தூய ஆவியானவர் நம்மிலே செயல்பட்டு நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையும் இந்த கிறிஸ்துவின் சாட்சியத்தை வெளிக்கொணரும். இந்த ஒளியான இயேசு நமக்கு அருளப்பட்ட விண்ணகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த அணையாத உயர்வான ஜோதியான இறைவனை நம் உள்ளத்திலே ஏற்றி நம்மளுக்கு இல்லத்துக்கு அழைத்து செல்வோம். வெறுமனே இங்கே விட்டுவிட்டு ஏதோ கேட்டோம், ஏதோ சடங்குக்காக மெழுகுதிரிகளை ஏற்றி வந்தோம் என்று அல்லாமல் பக்தியோடு வந்தோம். ஆண்டவருடைய இல்லத்தில் வந்திருக்கிற நாம் இறை உணவை பெற்று சக்தியோடு ஆண்டவரோடு இணைந்து பயணிப்போம். எதிர்நோக்கின் பயணிகளாகிய நாம் இங்கே இருந்துவிட அல்ல, நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த விண்ணக வாழ்வோடு இரு பயணிகளாக எதிர்நோக்கை இழக்காமல் விட்டு நாம் செயல்பட இதோ இந்த திருப்பலியை மன்றாடுவோம். பெரியவங்க எப்பயும் நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவங்களாக இன்னைக்கு அந்த பானுவேலின் மகள் அண்ணாவை போலவும் சிமியோன் இறைவாக்கு உரைத்தாரே, நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த இறை வார்த்தையை மனதிலே அமைதி, பொறுமை, தாழ்ச்சியோடு ஏற்று இறைவன் உணர்த்துவதை, தூய ஆவியானவர் உணர்த்துவதை நாம் கண்டுகொள்ள தேவையான அருள் வரங்களை வேண்டி இறைவனுடன் மன்றாடுவோம். இறைவனுடைய பெயர் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. ஆமென்.